ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மெயில் மார்க்கெட்டிங் தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, யாரெல்லாம் மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை பத்தி தான் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குயிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேஸ்புக்ல நிறைய டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா மெயில் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு B2B பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயில் மார்க்கெட்டிங் பெனிஃபிட்ஸ் என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ வேர் டு யூஸ் அதை பார்ப்போம். அப்புறம் என்ன டூல்ஸ் இருக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மெயில் மார்க்கெட் பெனிஃபிட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு B2B பிசினஸ் இல்ல உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயில் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் டு க்ரோ யுவர் பிசினஸ், என்கேஜ் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் யுவர் இமெயில் சீக்வன்ஸ் அண்ட் பூஸ்ட் யுவர் சேல்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். இதான் மெயின் கான்செப்ட். ஸோ இவங்க ஒரு B2B பிசினஸ் இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயில் மார்க்கெட் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் வந்து கண்டிப்பா மெயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு உங்களோட டார்கெட் ஆட்ஸ் ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, இல்ல இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா மெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் டார்கெட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு பிசினஸ் ஓனர் சிஇஓஸ் டார்கெட் பண்றீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டார்கெட் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளை நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து மெயில் மார்க்கெட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மெயில் மார்க்கெட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து மெயில் மார்க்கெட் வந்து இமெயில் கேம்பெயின் செட் பண்ண முடியும். அதாவது ஒரே டைம்ல வந்து ஒரு 10,000 பேருக்கு சென்ட் பண்றது, இல்ல ஒரு 1 lakh மெம்பர் சென்ட் பண்ணா கண்டிப்பா மெயில் மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும். அது இல்லாம ஆட்டோமேட்டட் இமெயில் சீக்வன்ஸ், ஒரு லீடு உங்களுக்கு வருது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஃபேஸ்புக்ல ஆட் சென்ட் பண்றீங்க, இல்ல கூகுள் ஆட் சென்ட் பண்றீங்க, ஒரு லீடு வந்து உங்க சிஆர்எம்க்கு வந்து அங்கிருந்து உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயில் மார்க்கெட்டிங் மூலமா பண்ண முடியும். அது சப்ஸ்கிரைபர் டேகிங் அண்ட் செக்மெண்டேஷன். ஸோ அதாவது டேகிங் அண்ட் செக்மெண்டேஷன் எப்படின்னா, ஒரு இப்போ வந்து இன்னைக்கு ஃபேஸ்புக் லீட்ஸ்னு ஒரு லீட்ஸ் வருது, பிளஸ் வந்து வெப்சைட்னு ஒரு லீட்ஸ் வரும். ஸோ தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெயில செக்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்க இந்த மெயில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இப்ப இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்கேயே உங்களால லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ண முடியும். ஸோ லேண்டிங் பேஜ் மீன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு சேல்ஸ் கன்வெர்ட் பண்ற இடம் தான் லேண்டிங் பேஜ். அந்த லேண்டிங் பேஜ் இப்ப இருக்க எல்லா டூல்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. லேண்டிங் பேஜை நீங்க பில்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிளஸ் ஃபார்ம்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்ம்ஸ் பில் பண்ண ஆட்டோமேட்டிக்கா மெயில் சென்ட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் செட் பண்ணி உங்களால சென்ட் பண்ண முடியும். ஸோ இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜேபீர் யூஸ் பண்ணாலும் சரி, டேப்ல யூஸ் பண்ணாலும் சரி, அது மூலமா இன்டெகிரேட் பண்ணி உங்களால கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். அண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்ப நீங்க ஒரு 10,000 பேருக்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து எத்தனை பேர் ஓப்பன் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஓப்பன் பண்ணல, ஸோ ஓப்பன் பண்ணவங்களுக்கு தனியாக நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி சீக்வன்ஸா நீங்க செட் பண்ண முடியும். அதுதான் வந்து விஷுவல் ஆட்டோமேஷன் பில்டர். அண்ட் சேம் டைம் உங்களால ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூலால் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா சீக்வன்ஸும் உங்க பிசினஸ் தேவைப்படும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களோட கம்பெனி வந்து ஒரு B2B கம்பெனினா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸை நீங்க உங்களோட இமெயில் ப்ராட்காஸ்டிங் டூல் யூஸ் பண்ணி நீங்க எந்த டூல் வேணா யூஸ் பண்ணலாம். எல்லா டூல்லுமே இந்த கம்ப்ளீட்டா இந்த எல்லா இதுவுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ஸோ ப்ராட்காஸ்டிங் சீக்வன்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டட் இமெயில் சீக்வன்ஸ் இருக்கும், டேகிங் அண்ட் செக்மெண்டேஷன் சீக்வன்ஸ் இருக்கும், லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ண முடியும், இன்டெகிரேட் பண்ண முடியும், ரிப்போர்ட்டிங் உங்களால் செக் பண்ண முடியும், ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும், அந்த விஷுவல் ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க எந்த மார்க்கெட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணலாம், இது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ஸோ இது உங்க பிசினஸ் தேவைப்பட்டா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்ப எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி B2B ப்ரொஃபஷனல் அவங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி B2B பிசினஸ் லீடு இருக்குன்னா அந்த லீடுக்கு நீங்க ரெகுலர் ஒரு டச் இருக்கணும். அப்ப நீங்க இமெயில் சீக்வன்ஸ் பில்டரை பில்ட் பண்ணணும். அப்ப நீங்க ஹை குவாலிட்டி இமெயிலுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப செக்மெண்ட் ஒரு ஆடியன்ஸ், அதாவது இப்போ வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட கன்வெர்ட் ஆனவங்க தனியா பிரிக்கலாம். ஸோ அதாவது ஈஸியா சொல்லணும்னா இப்போ வந்து ஹாட் ஆடியன்ஸ், கோல்ட் ஆடியன்ஸ், வார்ம் ஆடியன்ஸ், இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணி உங்களால் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியா மெயிலும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் நர்ச்சரிங் லீட்ஸ், இப்போ புதுசா ஒரு லீடு உள்ள ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும், உங்ககிட்ட யாராச்சும் பர்ச்சேஸ் பண்றாங்க, டக்குன்னு அவங்களுக்கு இமீடியட்டா ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னா நீங்க இந்த நர்ச்சரிங் லீட்ஸ் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியா வந்து இமெயில் நர்ச்சரிங் பண்ண முடியும்.
அண்ட் அப்செல்ஸ் அண்ட் கிராஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட கன்வெர்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தனியா நீங்க ஒரு டேகிங் அண்ட் செக்மெண்டேஷன் செட் பண்ணிருப்பீங்க, அவங்க கிட்ட வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து நீங்க அப்செல் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்க நான் மல்டிபிள் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா அப்ப இவங்க கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் வேற ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஸ் செல்லிங் அப் செல்லிங் வந்து உங்களால பண்ண முடியும். அது பர்சனலைஸ் இமெயில் கண்டென்ட், அதாவது இப்போ உங்ககிட்ட டச் B2Bனாவே நீங்க வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டீப்பா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்ப நீங்க அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷஸ் பண்றது, அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்றது, பிளஸ் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் விஷ் பண்றது, அந்த மாதிரி பர்சனலைஸ் இமெயில் கண்டென்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ரொவைட் வேல்யூ. ஸோ இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி கன்வெர்ட் ஆனவங்க அதை பத்தி ரிலவெண்டான நாலேஜ் ஷேர் பண்றது, எஜுகேட் பண்றது, பிளஸ் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதாவது யூடியூப்புக்காக நீங்க ஏதாச்சும் வீடியோ போட்டுருவீங்க, அந்த மாதிரி வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்றது, அந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்றது எல்லாமே நீங்க வந்து இந்த இமெயில் சீக்வன்ஸ் மூலமா சென்ட் பண்ண முடியும். ஸோ இதான் இந்த மாதிரி இடத்துல நீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும், நான் என்னோட பிசினஸ் இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ நான் எங்கெல்லாம் இமெயில் மார்க்கெட்டிங் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் சொல்லி. இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, கன்வெர்ட் கிட் இருக்கு, இப்ப ரீசெண்டா கிட் மாத்திருக்காங்க, பிளஸ் கெட் ரெஸ்பான்ஸ் இருக்கு, அப்புறம் மெயில் சிம்ப் இருக்கு, ஐ கான்டாக்ட் இருக்கு, AW வெப் இருக்கு, அப்புறம் மெயில் சென்டர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க எந்த டூல் பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பா அதோட ஃபீச்சர்ஸ் செக் பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வாங்கலாமா வேணாலும் டிசைட் பண்ணுங்க. முக்கியமான ஒண்ணு, நீங்க வந்து B2B பிசினஸ் ஹேண்டில் பண்றீங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் நான் ஒரு B2C செக்மெண்ட் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ண அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஆனா இது வந்து இதை யூஸ் பண்ணி உங்களால ஆட்டோமேஷன் செட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ கோச்சிங் பிசினஸ், நான் சில பிசினஸ் ஓனர்ஸ் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா உள்ள ஒரு லீடு வந்தோடனே அவங்களுக்கு இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போகும், இமெயில் ஒரு மெசேஜ் போகும். அண்ட் சேம் டைம் வெபினார் நடக்கும்போது அவங்களுக்கு இமீடியட்டா வந்து மெயில வந்து லிங்க் சென்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து பிளஸ் வந்து GST டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நாங்க அதெல்லாம் வந்து சில சில கான்ஃபிடென்ஷியல் விஷயம் நாங்க மெயில ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நாங்க மெயில் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கோச்சிங் பிசினஸ், எஜுகேட்டட் பிசினஸ்லாம் நாங்க கண்டிப்பா மெயில் யூஸ் பண்றோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து இமீடியட்டா வந்து ஆட்டோமேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணணும், அந்த ஆட்டோமேஷன் சப்மிஷன் நடக்கணும், இமெயில் சீக்வன்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து என்னோட கிளைண்ட்டை வந்து நான் எங்கேஜிங்கா வச்சுக்கணும், என்னோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அப்பாயிண்ட் டைம்ல வந்து மெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இதுலயே நிறைய கன்வர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதே நீங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் டேட்டா பேஸ் இருக்குன்னா அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அதுல யாரெல்லாம் கன்வெர்ட் ஆகும் சொல்லி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏபி டெஸ்டிங் வச்சு கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப எஃபெக்டிவான டூல்ஸ் ஃபார் B2B மார்க்கெட்டிங். ஸோ நீங்க B2B நெட்வொர்க்ல இருந்தா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்றதா மேட்ரு. பிகாஸ் இங்க வந்து நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் சேலுக்காக அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு நீங்க அவங்க பிசினஸ்க்கு என்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க மெயில் பண்ணும். ஸோ இங்க மெயிலோட கண்டென்ட் தான் ரொம்ப மேட்ரு. ஸோ நீங்க அனுப்ப போற மெயில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும், ஈஸியா கன்வெர்ட் பண்ற மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த மெயிலோட கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. ஸோ மெயில் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொய்ஸ் ஏதாச்சும் மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.